கடவுளர் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் அப்படின்னாலே பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் தன்னுடைய காலபுருஷனுக்கு 3ஆம் இடான மிதுனத்தில் இருப்பார், காற்றாட்சியில் இருப்பார். அப்புறம் 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான தன்னுடைய சூரியனுடைய சிம்ம வீட்டிற்கு 12ஆம் இடான கடகத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்வித்துறையில் நிறைய மாற்றங்கள் வரும். புதியதாக அதாவது குடும்பத்திலேருந்து முதல்ல இப்போ தான் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா முதல் பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்களுக்கு உண்டான சலுகைகள், சில விஷயங்கள் ஒரு சட்டத்துக்கு கொண்டு வரப்படும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் இந்த நேரங்களில் தான் எந்த பயிர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இது இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதமும் தொடக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் புதிய புரட்சியில் ஏற்படுறதுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஜூலை மாதத்தில் தான் பாருங்கள், நிறைய ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக வழிபாடுகள் இதெல்லாம் செல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே பொதுவாகவே இருக்கும். அப்போ இந்த நாட்களில் ஜூலை மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி கடகத்தில் உச்சத்தில் இருக்கார். அப்போ தங்கத்துடைய விலை அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதும். அதே மாதிரி பாருங்கள், விவசாயிகள் கடன் வாங்கி அதை கட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மழை அதிக அளவில் ஒரு தேவையில்லாத இடத்துல அதிக அளவு பெய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், தேவை இருக்கிற இடத்துல அதிகமாக மழை இல்லாமல் ஒரு வறட்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த ஜூலை மாதம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னம் மீன லக்கணத்தில் தான் உதயமாகுது. ஜூலை மாதமே ஆரம்பமாகுது. அன்றைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர்வ நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் உதயமாகுது. அப்போ ஆல்ரெடி பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவானுடைய பார்வையானது சூரியன் மிதுனத்தில் விழுகுது. அப்போ இதனால் பாருங்களேன், நாட்டு மக்களுக்கும் ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு சமரசமான ஒரு போக்குவரத்து ஒரு நிலவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் முழுவதும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த ஒருத்தவங்க அரசாங்கத்துக்கு உத்தியோகத்துக்காண்டி எக்ஸாம் எழுத நினைப்பாங்க, அது எழுதலாமா இல்லை தள்ளி போடலாமா, எப்போ செஞ்சால் எந்த காரியம் வெற்றியாகும், இப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை அசையா சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பான மேசராசி நேயர்களே, ஜூலை மாதம் முழுவதுமே பாருங்கள், உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, அது கூட காற்று ராசியான மிதுனத்தில் தன்னுடைய சஞ்சாரத்தில் இருக்கார். அப்போ இந்த ஜூலை 1லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் புதிய விஷயங்களை நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. ஏதாவது விஷயத்தை நம்ம செய்யணும், மனசில் நினச்சதை உடனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு பரபரப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் வேகத்தோடையும் செய்வீங்க. அப்போ இந்த வேகத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு பல தடைகளை கொடுக்கும். அதே நேரம் பாருங்கள், ஜூலை 16க்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவானானவர் உங்களுக்கு சில நேரங்களில் விவேகத்தை கொடுப்பார். எந்த முயற்சி எடுக்கணும், எதை தள்ளி போடணும் அப்படிங்கிற விஷயங்களில் உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அப்போ அந்த பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் ஜூலை 16 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானோட பார்வை பெற்றிருக்கார். அப்போ சனி பகவான் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதிக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கிறதுனால, அப்போ உங்களுடைய குழந்தைகள் வழியில் சில ஒரு மனசில் ஒரு நெருடலான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று, குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ இல்லைன்னா குழந்தைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சியானது இருக்காது.
ஒன்று படிப்பு விஷயமாகட்டும், இல்லை மற்ற விஷயமாகட்டும், அவங்களுடைய பழக்க வழக்கமாகட்டும், நடவடிக்கைகளாகட்டும் உங்கள் மனசை வந்து சில நேரங்களில் வருத்தம் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் பாருங்கள், அதே நேரத்தில் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவானானவர் ஜூலை 16க்கு அப்புறம் சனி பகவான் பார்வையிலேருந்து தப்பிச்சிடறார். தப்பிச்சு உங்களுடைய யோகாதிபதியான குருவோட போய் சேர்க்கப்படுறாரு. அப்போ குரு சூரியன் சேர்க்க உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கஜகேசரி யோகமாக செயல்படுது. அப்போ இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜூலை 16 வரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஜூலை 16லேருந்து 31 நடந்த ஆரம்பிச்சிடும். உங்களுடைய குழந்தைகள் நல்வழியில் அவளை பற்றிய பயம், ஒரு மனக்கவலைகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்போ என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எதிர்பார்த்த சீட் போட்டு எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கவே இல்லை அப்படின்னா ஜூலை 16 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு அவங்க நினச்ச இடத்துல நினச்ச படிப்புக்கு உண்டான ஒரு சீட் கிடைக்கிறதுக்கோ நினைத்த கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்காம இருக்கும். நான் ஒன்று எதிர்பார்த்தேன்னா நடந்தது வேறு ஒன்றா இருக்குது. எனக்கு கேம்பஸில் எனக்கு இந்த கம்பெனி வர நினச்சி வரலை, எனக்கு இந்த ஊர் வர நினச்சி வரலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். இது மேசராசியில் பிறந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் ஜூலை 16க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவங்க நினச்ச மாதிரி ஒரு இடத்துலேருந்து வேலைகள் வந்து கிடைக்கும். நினச்ச ஊரில் நினச்ச கம்பெனியில் மனசில் திங்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்களும் திங்க் பண்ணி அவங்களும் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியில் வேலை கிடச்சா நல்லாயிருக்கும், நான் படித்து முடிச்சோன்னே நான் இங்கே தான் வேலைக்கு போகணும்னு நினச்சேன், இந்த ஊர்லேயும் வேலை பார்க்க நினச்சேன், எனக்கு அந்த இடத்துல வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் வந்து ஜூலை 16க்கு அப்புறம் இருக்குது. அப்போ நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கோங்க. சரி, இப்போ நீங்களே வந்து உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே ஜூலை 16க்கு அப்புறம் நல்ல ஒரு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பாருங்க, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு தவிப்பு இருக்கும். அது எல்லாமே சரியாகக்கூடிய அளவுள்ள இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இருக்கும். ஏன்னா அந்த ராசி அதிபதி வலுவாக இருக்கார். ஜூலை 16க்கு அப்புறமும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. குருவோட போய் உங்களுடைய யோகாதிபதியோட போய் சேர்றாரு, பாக்கியதோட போய் சேர்றாரு. அப்போ உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, நான் பயன்படுத்த போகிறேன், எனக்கு அந்த எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூலை மாதம் அதுக்குண்டான நீங்கள் விண்ணப்பம் அளித்தாலே போதும், உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவில் தான் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குது. இப்போ அசையா சொத்துக்கள் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியாக 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ ஜூலை 16க்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசையா சொத்துக்களுடைய வருகையை வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்துது. ஏதாவது சொத்து வாங்கணும், சொத்தை விற்றுட்டு ஒரு சொத்து வாங்கணும், இல்லை எனக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு இருக்க பிடிக்கலை, நன்னோட இடத்துக்கு மாற்றணும், இந்த ஊரை விட்டு மாற்றணும், இடமாற்றம் எனக்கு வேணும், அதற்குண்டான முயற்சிகள் அனைத்தையுமே வந்து ஜூலை மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 8க்குடைய உங்கள் ராசிநாதனும் 8க்குடைய செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த மாதம் ஜூலை மாதம் ஆரம்பத்தில் இருக்காங்க. அப்போ அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் நீங்களே கோபப்பட்டு யாரையாவது பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய கோபத்தை, நிதானத்தை, பொறுமையை கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களுடைய அதாவது 4ஆம் அதிபதி அந்த மாதம் ஆரம்பிக்கிறதே பாருங்கள் 9ஆம் இடத்துல சேர்த்துருக்காங்க. அப்போ உங்களுடைய தந்தை வழியில் ஏதாவது ஒரு விரைய செலவுகள், உங்கள் தந்தைக்கே சின்னதாக மருத்துவ செலவாகட்டும், ஏதாவது விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் தந்தையோட உடல்நலத்தில் ரொம்ப வந்து அக்கறை வேணும். உங்களுடைய ஹெல்த் நீங்கள் முதல்ல ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல செவ்வாய், நெருப்பு கிரகமான செவ்வாய் இருக்கிறனால நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப வந்து காரமான உணவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துடணும்.
காரமான உணவுகள், செரிமான கோளாறுகளை கொடுக்கக்கூடிய உணவுகளெல்லாம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆறுன உணவுகளாக சாப்பிட்றதையும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. உங்களால் முடிந்த வரை ஜூலை மாதம் முழுவதுமே நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வீற்றிருக்கும் ரெங்கநாதரை, ரெங்கநாதர் அப்படின்னாலே சயன குளத்தில் இருப்பார், அந்த ரெங்கநாதரை போய் புதன்கிழமை போய் அவருக்கு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி துளசி வாங்கி கொடுத்து உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பிரச்சனைகள் பாதிப்புகள் வராமல் உங்களுடைய குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக அந்த ஜூலை மாத கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.